सुनहरे परिंदों के खूबसूरत पंखों पर सवार सांवलों सपनों का एक हुजूम मौत की खामोश वादी की तरफ अग्रसर है, कोई रोक टोक सके कहाँ संभव है. இந்த லைன்ஸில் சாலிம் அலி ஜியினுடைய இறுதி ஊர்வலத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது அவர் இறந்து இறுதி ஊர்வலம் போகுது இல்லையா, அதை பற்றி சொல்கிறாரு. இந்த லெசனில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபுல்லுமே பொய்டிக் லைன்ஸாக தான் இருக்கும். சுனஹரே பரிந்தோக்கே கூப்சூரத் பங்கோம், அதாவது கோல்டன் பேர்ட்ஸினுடைய ரொம்ப அழகாக இருக்கிற விங்ஸில் வந்து சவார்னா ஜேர்னி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவ்லோ சப்னோங்கா ஏக்கு ஹுசூம் மவுத், அதாவது டார்க் ட்ரீமினுடைய, அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் இறந்துட்டார் இல்லையா, இப்போ அவர் வந்து ஒரு டார்க் ட்ரீமாக சொல்கிறாரு. சாவ்லோ சப்னோங்கா ஏக்கு ஹுசூம் மவுத், ஹுசூம் அப்படின்னா க்ரௌடுன்னு அர்த்தம், மவுத்னா டெத்து. ஸோ அவருடைய டெத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு பின்னாடியே போகிறாங்க அவரோட டெத்தில். காமோஷ் வாதி கி தரஃப், ஸோ அவர் முன்னாடி போயிட்டுருக்கார் இல்லையா அந்த சாலிம் அலிஜி, அவர் எப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா காமோஷ் வாதி, ரொம்ப ஒரு சைலண்ட் ட்ராவலராக போயிட்டுருக்கிறாரு. தரஃப் அக்ரஸர்னா ஃபார்வர்டுன்னு அர்த்தம். ஸோ முன்னாடி அவர் போயிட்டுருக்காரு. கோயி ரோக் டோக் சக்கே கஹா சம்பவ் ஹை, ஸோ அந்த டெத்தை வந்து தடுத்து நிறுத்த யாராவது முடியுமா, முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. इस हुजूम में आगे आगे चल रहे हैं सालिम अली. ஸோ இந்த டெத்து ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கவர் சாலிம் அலி ஜி. अपने कंधों पर सैलानियों की तरह अपने अंतहीन सफ़र का बोझ उड़ाए. ஸோ அவருடைய ஷோல்டர்ஸில் அவர் சைலானியோं की तरफனா ஒரு டூரிஸ்ட் மாதிரி அவரே தன்னுடைய அந்தஹீன் சஃபர் அப்படின்னா என்லெஸ் ஜேர்னியை வந்து போஜ் உடாயனா தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அவரே அவருடைய பேர்டனை தூக்கிட்டு போகிற மாதிரி இவர் சொல்கிறாரு. லேக்கின் எஹ் சஃபர் பிச்சிலே தமாம் சஃபரோं से भिन्न है. ஆனால் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் போன ஜேர்னியை விட டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஃபாரஸ்ட்டுக்கு நிறைய ரீஜன்ஸ்க்கு போயிருக்காரு, பேர்டை பற்றின சர்வே பண்ணுறதுக்காக அவர் போயிருக்காரு. ஆனால் இந்த ஜேர்னி அந்த மாதிரி கிடையாது. பிச்சிலே தமாம் சஃபரோं से भिन्न है, மற்ற எல்லா சஃபரும் அதாவது எல்லா ஜேர்னியோட இது டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. பீடு பாடு கா ஜிந்தகி और तनाव के माहौल से सलीम अली का यह आखिरी पलायन है. பீடு பாடு கி ஜிந்தகி அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரஷ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போயுமே நம்ம வந்து வேகமாக போயிட்டு வந்துட்டுருக்குறோம், நம்ம வேலைகளை ரொம்ப வேகமாக செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அதுதான் பீடு பாடு கி ஜிந்தகி. அவர் தனாவ்கே மாஹால்னா அட்மாஸ்பியர். ஸோ ரொம்ப எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரில் இருந்து சலீம் அலி கா யஹ் ஆக்ரி பலாயன் ஹை. ஸோ சலீம் அலி ஜியினுடைய இது வந்து கடைசியான பலாயன கெட் அவேன்னு அர்த்தம். ஸோ கடைசியான முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. அப் தோ வோ உஸ் வன் பக்ஷி கி தரஃப் பிரகிருதி மே விலீன் ஹோ ரஹே ஹை. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வன் பக்ஷிக்கு தரஃப், ஸோ அதாவது ஃபாரஸ்ட்டில் பறந்து திரிகிற பறவை மாதிரி இப்போ சலீம் அலி ஜியும் பிரகிருத்திமே இந்த நேச்சரோட விலீன் ஹோ ரஹேஹன மர்ஜ் ஆகிட்டார். ஸோ நேச்சராக கலந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜோ ஜிந்தகி கா ஆఖிரி கீத் கானே கே பாத் மவுத் கி கோத் மே ஜா பசா ஹோ. ஸோ எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தகி கா ஆఖிரி கீத், ஸோ வாழ்க்கையினுடைய கடைசி பாடலை பாடிட்டு இப்போ அவர் மவுத் கி கோத் அதாவது டெத்தினுடைய மடியில் போயிட்டு செட்டில் ஆக போகிறாரு. கோய் அப்னே जिस्म की हरारत और दिल की धड़कन देखकर भी उसे लौटाना चाहे तो वह पक्षी अपने सपनों की गीत दोबारा कैसे गा सकेगा. ஸோ நம்மளில் யாராவது ஜிஸ்மக்கி ஹராரத்னா அந்த வார்ம்னஸ், உஷ்ணம் சொல்லுவாங்க, இந்த சூடு, நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த சூடையோ இல்லை தில்கி தடுக்கன் நம்ம உடம்புடைய ஹார்ட் பீட்ஸையும் கொடுத்து அவரை திரும்ப பெறணும் அப்படின்னா உசே லவுட்னே சாஹேத்தோ வஹ் பக்ஷி அப்னே சப்னோக்கே கீத், ஆனால் அந்த பறவை வந்து அதனுடைய ட்ரீமில் இருந்து துபாரா கைசே கா சக்கேங்கா, திரும்பவும் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. मुझे नहीं लगता कोई इस सोए हुए पक्षी को जगाना चाहेगा. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு தோணலை இந்த இறந்து போன அதாவது உறங்கி போன இந்த பறவையை வந்து யாராலையும் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வருஷம் பூர்வ खुद सालिम अली ने कहा था कि लोग पक्षियों को आदमी की नज़र से देखना चाहते हैं. ஸோ வருஷம் பூர்வ, ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி சலீம் அலிஜி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பறவைகளை மனிதரை எப்படி பார்க்குறோமோ, ஒரு மனிதரை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம பறவைகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. यह उनकी भूल है. ठीक उसी तरह जैसे जंगलों और पहाड़ों, झरनों और आबशरों को वे प्रकृति की नज़र से नहीं आदमी की नज़र से देखने को उत्सुक रहते हैं. सालिम अली जी வந்து
பேர்ட்ஸையும் மனிதர்களாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். யஹ் உன்கி பூல் ஹை, பூல்னா மிஸ்டேக்னு அர்த்தம். இது அவர் சொன்னது வந்து தவறான வார்த்தைகள். ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டீக் உசி தரஹ் ஜெய்சே ஜங்குலோ ஒரு பஹாடம், அதாவது காடாக இருந்தாலும் சரி மலையாக இருந்தாலும் சரி, ஜர்னோ அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, ஆப் ஷாரோ அப்படின்னா ஸ்ட்ரீம்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ட்ரீம்ஸாக இருந்தாலும் சரி, वो प्रकृति की नज़र से नहीं आदमी की नज़र से देखने की उत्सुक रहते हैं. சாலிம் அலிஜி வந்து இது எல்லாத்தையும் நேச்சராக பார்க்காம ஒரு மனிதனாக தான் பார்த்தாரு. அதே மாதிரி மனிதனாக பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் இருந்தார், ரொம்ப ஈகராகவும் இருந்தார். भला कोई आदमी अपने कानों से पक्षियों की आवाज़ का मधुर संगीत सुनकर अपने भीतर रोमांच का सोथा फूटता महसूस कर सकता है. ஆனால் ஜாபிர் ஹுசைன் ஜி நம்மளை என்ன கொஸ்டின் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து பலா கோயி ஆத்மி, ஏதாவது ஒரு மனிதனாவது கானோசே பக்ஷியோங்கி ஆவாஸ்கா மதுர் சங்கீத் சுன்கர், அதாவது அவர்களுடைய காதுகளில் பேர்ட்ஸினுடைய இந்த இனிமையான மியூசிக்கை கேட்டு, இனிமையான சத்தத்தை கேட்டு, பீத்தர் ரோமாஞ்சக்கா சோத்தா அப்படின்னா எக்ஸைட்மெண்ட்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்குள்ள ஒரு த்ரில்லான ஒரு ஃபீலிங்கை வந்து ஃபூட்டா மெஹசூஸ் கர் சக்தாகனா பர்ஸ்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுறாரு. ஆனால் சாலிம் அலிஜி வந்து நேச்சரை ஒரு மனிதனாக தான் பார்த்தாரு. ஆனால் எந்த மனிதரும் நேச்சரை அந்த மாதிரி பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி ஜாபிர் ஹுசைன் ஜி சொல்கிறாரு. एहसास की ऐसी ही एक ऊबड़ खाबड़ ज़मीन पर जन्मे मीथक का नाम है सालिम अली. நேச்சரை மனிதனாக பாவிக்கிற ஒரு ஃபீலிங்குடைய மனிதரான ஏசாஸ்கி ஏசிஹி ஏக். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் ஊபட் காபட் ஜமீன் பர், இந்த மாதிரி ஒரு அன்ஈவன் பிளேஸில் ஜன்மே மீத்தக்னா மித்துன்னு அர்த்தம், ஒரு புராண கதையாக தான் பிறந்திருக்கிறாரு இந்த சாலிம் அலிஜி. இது வரைக்கும் இந்த பேராகிராஃபில் சாலிம் அலிஜி நேச்சரை எப்படி விரும்பக்கூடியவர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். அவருடைய டெத்து வந்து தாங்கிக்க முடியாத ஒன்று அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ வர பேராகிராஃபில் கிருஷ்ணனை பற்றி சொல்கிறாரு. புராண கதைகளில் கிருஷ்ணரோட லீலைகள் பற்றியும் அவருடைய புல்லாங்குழலினுடைய இனிமையான பாடல்கள் பற்றியும் நம்ம நிறையா கேட்டிருக்கோம். விருந்தாவனத்தை பற்றி, மதுரா நகரத்தை பற்றி நிறையா கேட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி ஒரு புராண கதையாக, எப்படி ஒரு மித்தாக இருக்கோ, நமக்கு அந்த இடத்துக்கு போனாலே அவருடைய ஞாபகங்கள் தருதோ, அதே மாதிரி தான் சாலிம் அலிஜியும் நம்மளுக்கு ஒரு மித்தாவே இருக்கிறாரு. நேச்சரை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் சாலிம் அலிஜி கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் வராரு அப்படின்றத 2 பேராகிராஃபில் சொல்கிறாரு. पता नहीं इतिहास में कब कृष्ण ने वृंदावन में रास लीला रची थी और शोक गोपियों को अपनी शरारतों का निशाना बनाया था. कब माखन भरे भाड़े फोटे थे और दूध छाली से अपने मुँह भरे थे. कब वाटिका में छोटे छोटे किंतु घने पेड़ों की छाह में विश्राम किया था. कब दिल की धड़कनों को एकदम से तेज करने वाले अंदाज में बांसी बजाई थी. இப்போ சொன்னது எல்லாமே கிருஷ்ணன் நிகழ்த்திய அற்புதங்கள் தான். இது எல்லாமே வந்து இதிகாசத்தில் நம்ம படிக்கிறோம், ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். ஆனால் இது வந்து யாருக்குமே தெரியாது. இதிகாஸ்மே கப்பு கிருஷ்ணனே, ஸோ எப்போ வந்து கிருஷ்ணன் இது மாதிரியெல்லாம் பண்ணார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. விருந்தாவன்மே ராஸ் லீலா ரச்சித்தினா, அதாவது விருந்தாவனத்தில் அவருடைய லீலைகள். அவர் ஷோக் கோபியும், ஷோக் அப்படின்னா ரொம்ப பாவமான அந்த கோபியர்கிட்ட அவருடைய ஷராரத்தம், அவருடைய அந்த குறும்புத்தனத்தினால நிஷானா பனாயாத்தா அப்படின்னா விக்டிமாக இருந்திருக்காரு. கபு மாக்கன் பரே பாடே ஃபோட்டி, ஸோ மாக்கன் பரே அப்படின்னா அந்த வெண்ணெய் நிறைந்த அந்த குடத்தை வந்து எப்போ அவர் உடைச்சாரு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அவர் தூது சாலிசி அப்படின்னே மூ பரேதே, ஸோ அந்த பால் குடத்தில் அவருடைய வாய் வச்சு எப்போ குடித்தார் அப்படின்றது தெரியாது. கப் வாட்டிகாமே சோட்டே சோட்டே கிந்து கனே பேடோங்கி சாகுமே விஸ்ராம் கியாத்தா, ஸோ வாட்டிகா மீன்ஸ் கார்டன் அர்த்தம். ஸோ அந்த கார்டனில் எப்போ அவர் உட்காந்து அந்த பெரிய பெரிய மரத்துக்கு கீழே அந்த நிழலில் வந்து விஸ்ராம் கியாத்தா ஓய்வு எடுத்தார் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாமே நம்ம வந்து இதிகாசத்தில் கேள்விப்பட்டது. कब दिल की धड़कनों को एकदम से तेज़ करने वाला अंदाज में बंसी बजाया थी. ஸோ அதாவது அவருடைய பன்சினா அந்த புல்லாங்குழலுடைய பஜாயி மீன்ஸ் ப்ளே பண்ணுறது. அவர் அந்த புல்லாங்குழல் ப்ளே பண்ணுறது வந்து எப்படி இருக்கும்னா அந்தாஸ்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, தில் கி தடுக்கணோங்கோ ஏக்தம் சே ஸ்டேஜ் கர்னேவாலே, நம்ம மனசில் இந்த ஹார்ட் பீட்ஸை வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய அந்த புல்லாங்குழலோட இசை இருக்கும். அவர் பத்தா நஹி கப் वृंदावन की पूरी दुनिया
சங்கீத்மய் ஹோ கயி தி. ஸோ இந்த விருந்தாவனத்திலுடைய இருக்க எல்லா மக்களும் சங்கீதமயமானது, அவருடைய அந்த புல்லாங்குழலுடைய அந்த சத்தத்தில் அந்த விருந்தாவனமே சங்கீதமயமானது. எதுவும் எப்பன்னு தெரியாது. பத்தா நஹி எக் சப் கப் ஹுவா தா. இது எல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது. லேக்கின் கோயி ஆஜ் பி விருந்தாவன் ஜாயே தோ நதி கா சாவ்லா பானி உசே பூரே घटनाक्रम की याद दिला देगा. ஆனால் இதெல்லாம் எப்போ நடந்தது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போவும் நம்ம எப்பயாவது விருந்தாவனத்துக்கு போனோம்னா அந்த நதி பக்கத்தில் போய் உட்காரும் போது நதியினுடைய சாவ்லா பானி, அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே घटनाक्रम அப்படின்னா ஒரு சீரியல் ஆஃப் ஈவெண்ட்ஸாக இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வருது. ஹர் சுஹப் सूरज निकलने से पहले जब पतली गलियों से उत्साह भरी भीड़ नदी की ओर बढ़ती है तो लगता है जैसे उस भीड़ को चीर कर अचानक कोई सामने आएगा और बंसी की आवाज़ पर सब किसी के कदम थम जाएंगे. ஒரு நாள் காலையிலையும் சூரஜ் நிக்கல்னே கே பெஹலே, அதாவது சூரியனுடைய உதயத்துக்கு முன்னாடியே ஜப் பத்லி கலியோं से उत्साह भरी भीड़. ஸோ பத்லி கலியோனா நேரோ ஸ்ட்ரீட்ஸ், அந்த சின்ன சின்ன குறுக்கு தெருகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கும்போது உற்சாக் பரி பீடு நதிக்கு ஓர் படுத்தி है, ரொம்ப உற்சாகமாக இருக்கிற அந்த க்ரௌடு வந்து நதியை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது तो लगता है जैसे उस भीड़ को चीरकर மீன்ஸ் ஸ்பிளிட்டிங்னு அர்த்தம். ஸோ அந்த க்ரௌடை வந்து தள்ளிட்டு அச்சானக் கோயி சாமனே ஆயேகா. ஸோ சடனாக யாராவது நம்ம முன்னாடி வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கு அந்த விருந்தாவனத்தில் இருக்கும்போது. அவர் பன்சிக்கு ஆவாஸ் பர் சப் கிசி கே கதம் தம் ஜாயேகா. அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லாங்குழலோட இசையை கேட்டு எல்லாருமே ஸ்தம்பித்து போவாங்க அப்படின்ற எண்ணமும் நம்மளுக்கு அங்கே இருக்கும்போது வருது. ஹர் ஷாம் सूरज ढलने से पहले जब वाटिका का माली सैलानियों को हिदायत देगा तो लगता है जैसे बस कुछ ही क्षणों में वो कहीं से आ टपकेगा और संगीत का जादू वाटिका के भरे पूरे माहौल पर छा जाएगा. அதே மாதிரி ஈவினிங் வந்து சூரஜ் ढलने से पहले, அதாவது சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜப் வாட்டிகா கா மாலினா கார்டனர் அர்த்தம். ஸோ இந்த கார்டனர் வந்து சைலானியோ அப்படின்னா டூரிஸ்ட். ஸோ டூரிஸ்ட் எல்லாருக்கும் ஹிதாயத் தேகா, ஹிதாயத் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த டூரிஸ்ட் எல்லாருக்கும் அந்த கார்டனர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது லக்தா ஹே ஜெய்சே பஸ் குச் ஹி ஷனோமே ஓ கஹி சே ஆ டப்கேகா. ஸோ நம்மளுக்கு என்ன தோணும் அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இது கொஞ்ச நேரத்தில் நமக்கு முன்னாடி வந்து அவர் நிற்க போகிறார், அந்த கிருஷ்ணர் வந்து நிற்க போகிறார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருக்கும். அவர் சங்கீத் கா ஜாது. ஸோ அதே மாதிரி அந்த மியூசிக்கினுடைய மேஜிக்கை வந்து வாட்டிகா கே பரே பூரே மாஹோல் பர் சா ஜாயேகா. இந்த கார்டன் முழுக்கவும் வந்து மியூசிக்கோட மேஜிக் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. விருந்தாவன் கபி கிருஷ்ண கி பாசுரி கே ஜாது சே காலி ஹுவா ஹே கியா. இந்த விருந்தாவன் நகரம் வந்து எப்பயாவது கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் அந்த மேஜிக்கான சத்தம் கேட்காம இருக்குமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நம்ம கிருஷ்ணரை பற்றி இதிகாசத்தில் கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கோம், இருந்தாலும் அந்த இடத்துல போகும்போது நமக்கு அந்த எண்ணங்கள் வருது இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இவர் சொல்கிறாரு. मिथकों की दुनिया में इस सवाल का जवाब तलाश करने से पहले एक नज़र कमज़ोर काया वाले उस व्यक्ति पर डाली जाए जिसे हम सलीम अली के नाम से जानते हैं. மித்தகோங் கி துனியா. ஸோ இந்த மித்தான இந்த வேர்ல்டு இல்லை இந்த மிஸ்டீரியஸ் வேர்ல்டில் இவ்வளோ கொஸ்டின், அதாவது கிருஷ்ணர் இருந்தாரா வாழ்ந்தாரா, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி இஸ் சவால் கா ஜவாப் தலாஷ் கர்னே சே பெஹலே, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏக் நசர் கம்சோர் காயாவாலே உஸ் வியக்தி பர் டாலி ஜாயே. ஸோ நம்மளுடைய பார்வையை யார் மேலே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்சோர் காயா அப்படின்னா ரொம்ப வீக்கான ஃபிசிக் அந்த உடல் வாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப லீனாக இருப்பார், இந்த பர்சன் மேலே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பார்வையை அவர் மேலே போடுங்க. ஜிசே ஹம் சலீம் அலி கே நாம் சே ஜான்தே ஹை. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி அப்படின்ற பேரில் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். உமர் கோ ஷதி தக் பहुंचने में थोड़े ही दिन तो बच रहे थे. ஸோ அவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஷதி அப்படின்னா செஞ்சுரின்னு அர்த்தம். ஸோ 100 இயர்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் இருந்திருக்கு. पहुंचने में थोड़ी ही दिन तो बच रहे हैं. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது 100 இயர்ஸ் அவரை ரீச் பண்ணுறதுக்கு. संभव है लंबी यात्राओं की थकान ने उनके शरीर को कमज़ोर कर दिया हो और कैंसर जैसी जानलेवा बीमारी उनकी मौत का कारण बनी हो.
100 இயர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இருந்தாலும் சம்பவ் है. ஸோ பாசிபிளாக என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, லம்பி யாத்ராவும் கி தக்கனு. ஸோ ரொம்ப நாளாக அவர் யாத்திரை பண்ணிட்டு இருந்த அந்த டயர்ட்னஸ்னால அவருடைய ஷரீர் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ஜோர் கர்தியா தான், ரொம்ப வீக்காக ஆயிருக்கலாம். அவர் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் ஜெய்சி ஜான்லேனா பிமாரி. ஜான்லேனா அப்படின்னா பெஸ்டிலண்ட் அப்படின்னு அர்த்தம். அதான் ரொம்ப கொடிய நோய், கேன்சர் மாதிரியான கொடிய நோய் வந்து அவருக்கு வந்திருக்கலாம். உன்கி மவுத்கா காரன் பனி ஹோஸ், அவரோட டெத்துக்கான காரணம் அதுவாக இருக்கலாம். ரொம்ப நாள் பயணத்தில் டயர்டானதுனாலையோ இல்லை கேன்சர் மாதிரியான கொடிய நோய் அவருக்கு வந்தனாலேயோ அவருக்கு டெத்து சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. लेकिन अंतिम समय तक मौत उनकी आंखों से वह रोशनी छीनने में सफल नहीं हुई जो पक्षियों की तलाश और उनकी हिफाजत के प्रति समर्पित थी. என்னதான் டெத்து அவர்கிட்ட வந்திருந்தாலும் அந்திம் சமயத்துக்கு அவருடைய கடைசி நாட்கள் வரைக்கும் மவுத் உன்கி ஆங்கோசே வஹ் ரோஷினி. ஸோ அவரோட கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கும் இல்லையா, என்ன பிரகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ஷியோங்கி தலாஷ். ஸோ பேர்ட்ஸை தேடுறதுலையும் அதுங்களை வந்து ஹிஃபாஜத் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுலையும் அவருடைய ஒரு சமர்ப்பித்து இருக்கும், டெடிக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த ரோஷினியை வந்து அந்த வெளிச்சத்தை வந்து இந்த டெத்துனால எடுக்கவே முடியல. அதில் வந்து சஃபல் நஹி ஹுய், அதில் வந்து அதால் சக்சீட் ஆக முடியல. அவருக்கு சாகும் நிமிடம் வரைக்கும் அவரோட கண்கள் பிரகாசமாக இருந்தது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் அதுங்களை பாதுகாக்கிறதுலையும் தான் இருந்தது. सालिम अली की आंखों पर चढ़ी दूरबीन उनकी मौत के बाद ही तो उतरी थी. ஸோ தூர்பீன் அப்படின்னா டெலஸ்கோப்னு அர்த்தம். இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அவருடைய அந்த தேடுதலான அந்த பார்வை இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. சலீம் அலிக்கு ஆங்கோம் பர் சடி தூர்பீன், அவருடைய கண்களில் இருந்த அந்த டெலஸ்கோப்பை வந்து மவுத் கி பாத் ஹி தோ உத்தரி थी. ஸோ அவருடைய டெத்துக்கு அப்புறம் தான் அதை எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. उन जैसा बर्ड वॉचर शायद ही कोई हुआ हो, लेकिन एकांत क्षणों में सलीम अली बिना दूरबीन भी देखे गए हैं. இந்த பேராகிராஃபில் சலீம் அலிஜி நேச்சரோட எவ்வளோ அட்டாச்சாக இருந்தார் அதை பற்றி சொல்ல போகிறாரு. உன் ஜைசா பேர்ட் வாட்சர் ஷாயத் ஹி கோயி ஹுவா ஹோ. ஸோ அவரை மாதிரியான பேர்ட் வாட்சர்ஸ் மேபி இருந்திருக்கலாம், நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் ஏகாந்த் ஷனோமே, ஏகாந்த் ஷனோமே சாலிட்யூட்னு அர்த்தம். தனிமையில் இருக்கும்போது கூட சலீம் அலி பினா தூர்பின் பி தேக்கே கயே ஹே. ஸோ அவரோட டெலஸ்கோப் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவாருன்னா நேச்சரை உற்று உற்று பார்த்துட்டு இருப்பாராம். दूर क्षितिज तक फैली ज़मीन और चूके आसमान को छूने वाली उनकी नज़रों में कुछ कुछ वैसा ही जादू था जो प्रकृति को अपने घेरे में बांध लेता है. இந்த லைன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தூர் ஸ்ரீதிஜ் தக்கு ஃபைலி ஜமீன். ஸோ நம்மளுடைய ஜமீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில், ஸ்ரீதிஜ் அப்படின்னா ஹாரிசான் சொல்லுவாங்க, தமிழில் அடிவானம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளோட ஜமீன் வந்து பார்த்திங்கன்னா அடிவானமும் ஆசுமான் சூக்கே ஆசுமான் அப்படின்னா அந்த பவு ஆகிருக்கு, அந்த ஆஸ்மான் வந்து கீழே பவு ஆகி சூனேவாலி. ஸோ அந்த ஆஸ்மானும் இந்த ஜமீனும் தொடரா மாதிரி இருக்கும். சூனேவாலி உன்கி நசரோமே. ஸோ அது வரைக்கும் அவருடைய நசரம், அவருடைய பார்வைகள் வந்து அவர் போடுவார். குச் குச் வைசாகி ஜாது தான். அவரோட பார்வைகளில் ரொம்ப நிறைய மேஜிக் தெரியும். நேச்சரில் நிறைய அவர் மேஜிக் பார்ப்பார். ஜோ பிரகிருதிக்கோ அப்படி கேரேமே பாந்தலே தத்தா. ஸோ அவரை சரௌண்ட் பண்ணி அந்த நேச்சரை ஃபுல்லாக அவருடைய घेरे, அவருடைய பார்வைகளில் அவர் வாங்கிப்பார். सालिम अली उन लोगों में थे जो प्रकृति के प्रभाव में आने की बजाय प्रकृति को अपने प्रभाव में लाने के कायल होते हैं. சலீம் அலி உன் லோகோ மேத்தே. ஸோ சலீம் அலி வந்து அந்த மாதிரி பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகிருதிக்கே பிரபாவமே ஆனேக்கி பஜாயே, அதாவது பிரகிருத்தியை நேச்சர் மேலே அவங்கள பிரபாவ் எஃபெக்ட், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் பிரகிருதிக்கோ அப்படியே பிரபாவமே லானேக்கு. ஸோ நேச்சரை அவங்கக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வைக்கிற மாதிரியான காயல் ஹோத்தேனோ கன்வின்சிங்னு அர்த்தம். ஸோ நேச்சரை அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் ஆக வைக்கிற மாதிரியான பீப்புள் தான் சலீம் அலிஜி. ஸோ இவர் நேச்சரில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, நேச்சர் இவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. उनके लिए प्रकृति में हर तरफ एक हस्ती खेलती रहस्य भरी दुनिया पसरी थी. ஸோ सालिम अली जी க்கு பிரகிருதி மே ஹர் தரஃப் ஏக். ஸோ இந்த நேச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஹஸ்தி கேல்தி ரகசிய பரி துனியா. ஸோ ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு சிரிப்பறதுக்கும் விளையாடுறதுக்கும் நிறைய சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சு இருக்குது இந்த நேச்சரில் அப்படின்னு சொல்கிறாரு. துனியா பஸ்ரீதி, பஸ்ரீத்தினா ஒளிந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். எஹ் துனியா உன்ஹோனே படி மெஹனத் சே அப்னே லியே கடி தி. இந்த உலகத்தை, இந்த நேச்சரை வந்து அவர் ரொம்ப மெஹனட்ஸே, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருக்காக கடீத்தி அப்படின்னா நிறைய அவருக்காக ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் மீன் பண்ணார். உன்கி ஜீவன் சாதி इसके घटने में उनकी जीवन साथी
தஹ்மினானே காஃபி மதத் பहुंचाई थी. ஸோ இந்த நேச்சரை அவருக்காக அவர் ஃபார்ஜ் பண்ணியிருக்காரு இல்லையா, அவருக்கு அவர் ஏர்ன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறார் இல்லையா, அதில் ஜீவன் சாதி அவனுடைய லைஃப் பார்ட்னரான தஹ்மினா அப்படின்றவங்க காஃபி மதத் பहुंचाई थी. ஸோ அவங்களுடைய ஹெல்ப் இது நிறையா இருக்குது. தஹ்மினா அப்படின்றவங்க அவருடைய லைஃப் பார்ட்னர், அவங்களுடைய ஒய்ஃபு. தஹ்மினா ஸ்கூல் கே தினோமே உன்கி சஹபாடி ரஹி थी. ஸோ ஸ்கூல் டேஸில் இருந்தே அவரோட பார்ட்னராக இருந்திருக்காங்க. அவங்கள தான் அவர் அப்புறம் மேரேஜ் பண்ணியிருக்காரு. अपने लम्बे रोमांचकारी जीवन में ढेर सारी अनुभवों के मालिक सालिम अली एक दिन केरल की साइलेंट वैली को रेगिस्तानी हवा के चौंकों से बचाने का अनुरोध लेकर चौधरी चरण सिंह से मिले थे. वे प्रधानमंत्री थे. சாலிம் அலி ஜியினுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா லம்பே ரோமான்ச்காரி ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லிங்கான ஒரு லைஃப் தான் அவருடையது. அதில் நிறையா ढेर सारे அனுபவம், அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி ஏக் தின் கேரள் கி சைலண்ட் வேலி. ஸோ கேரளாவில் இருக்கிற சைலண்ட் வேலியில் ரெகிஸ்தான் ஹவா கே சோங்கே, அதாவது இந்த ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோங்கே கஸ்ட்டுன்னு அர்த்தம், புயல் வீச்சு. ஸோ இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து புயல் வீச்சாக வருது இல்லையா, அதில் இருந்து இந்த சைலண்ட் வேலியை பச்சானேக்கா, ஸோ அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுரோத் லேக்கர், ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு சௌத்ரி சரண் சிங் கிட்ட போகிறாரு. அவர் வந்து அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. चौधरी साहब எப்படிப்பட்டவர் பாருங்க. घाव की मिट्टी पर पड़ने वाली पानी की पहली बूंद का असर जानने वाले नेता था. ஸோ அவரும் நேச்சரை விரும்பக்கூடியவர். அது எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மிட்டிக்கா பட்னே வாலி பானி, ஸோ அந்த நம்மளுடைய மண்ணில் விழக்கூடிய முதல் ட்ராப் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய சர் ஜானே வாலே நேத் அப்படின்னா அதனுடைய வேல்யூ தெரிஞ்ச ஒரு லீடர் தான் அவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சௌத்ரி சாஹப்ஜியும். அதனால் இவர் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, पर्यावरण के संभावित खतरों का जो चित्र सलीम अली ने उनके सामने रखा उसने उनकी आंखों नम कर दी थी. பர்யாவரன், இந்த என்வாயர்மெண்ட்டில் நடக்கிற சம்பாவித் கத்துறோம், அதாவது பாசிபிளாக நடக்கிற இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்குல்ல, நிறைய ரிஸ்க் நடக்குது. ஸோ இதை வந்து ஒரு பிக்சரைசேஷனாக சலீம் அலிஜி வந்து சௌத்ரி சரண் ஜி கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து அவர் சொல்லும்போது உன்கி ஆங்கோ நம் கர்தி, ஸோ அவருடைய கண்கள் வந்து ஈரமாக்குற அளவுக்கு இவர் சொன்ன விஷயங்கள் இருந்தது. ஸோ நம்மளுடைய நேச்சருக்கு இவ்வளோ ரிஸ்க் வரப்போகுது அப்படின்றது கேட்கும்போது அவரும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. आज सालिम अली नहीं है, चौधरी साहब भी नहीं है, कौन बचा है जो अब सोंधी माटी पर उगी फसलों के बीच एक नए भारत की नींव रखने का संकल्प लेगा. कौन बचा है जो अब हिमालय और लद्दाख के बर्फीली ज़मीनों पर जीने वाले पक्षियों की वकालत करेगा. நேச்சரை விரும்பக்கூடிய ரெண்டு பேரும் கிடையாது, சலீம் அலிஜியும் கிடையாது, சௌத்ரி சாஹியும் கிடையாது. அதே மாதிரி கோன் பச்சா ஹை, ஸோ யார் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி நேச்சரை விரும்பக்கூடியவர்கள் இல்லாதனால ஜோ அப் சோந்தி மாட்டினா மண் வாசனைன்னு அர்த்தம். ஸோ மழை பெய்யும் போது நம்மளுக்கு ஒரு மண் வாசனை வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி மழையில் உகி ஃபசலோं के बीच एक नए भारत की नींव रखने का संकल्प लेगा. யார் வந்து இந்த மாதிரி பச்சை பசேலாக வளர்ந்துருக்கிற நம்ம பாரதத்தில் நேச்சரை நல்லபடியாக நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க சங்கல்ப கோன் லேகா, யார் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கோன் பச்சா ஹே ஜோ அபி ஹிமாலய் और லடாக் की बर्फीली ज़मीनों அப்படின்னா லஹாச்சாக்கி ஓர் லெசனில் படிச்சிருப்போம். ஸோ பர்ஃபீலி ஹவா அப்படின்னா அந்த ஐஸ் காற்று, ஐஸ் மழை பெய்யுதுலையே அதை சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ज़मीனை ஹிமாலய் और लद्दाख की बर्फीली ज़मीनों पर जीने वाले पक्षियों, ஸோ அங்கே வாழ்கிற அந்த பறவைகளை வக்காலத் அப்படின்னா அட்வொகசின்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு இப்போ வக்காலத் யார் வாங்குவா, அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு இப்போ யார் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. सालिम अली जीनुடைய மறைவு நேச்சருக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. सालिम अली ने अपनी आत्मकथा का नाम रखा था फॉल ऑफ अ स्पैरो. मुझे याद आ गया D.H. लॉरेंस की मौत के बाद लोगों ने उनकी पत्नी फ्रीडा लॉरेंस से अनुरोध किया कि वह अपने पति के बारे में कुछ लिखे. फ्रीडा चाहती तो ढेर सारी बातें लॉरेंस के बारे में लिख सकती थी, लेकिन उसने कहा मेरे लिए लॉरेंस के बारे में कुछ लिखना असंभव सा है. मुझे महसूस होता है मेरी छत पर बैठने वाली गौरैया लॉरेंस के बारे में ढेर सारी बातें जानती है.
சாலிம் அலி ஜி அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ அதை சொல்லும்போது இவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது நம்மளுடைய லேखक ஜாபிர் ஹுசைன் ஜிக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D.H. லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவரும் வந்து நேச்சர் லவர் தான். ஸோ அவருடைய இறப்புக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோனே, ஸோ பீப்புள் எல்லாம் சேர்ந்து அவருடைய ஒய்ஃப் கிட்ட ஃப்ரீடா லாரன்ஸ் கிட்ட ஒரு அனுரோத் கி அவர் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வஹ் அப்னே பதி கே பாரே மே குச் லிखे, இப்போ நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றி கொஞ்சம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரீடா லாரன்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஃப்ரீடா லாரன்ஸ் வந்து அவங்களுக்கு முடியும் அப்படின்னா ढेर सारी बातें, அவங்களால நிறைய விஷயங்கள் அவரை பற்றி எழுத முடியும். லேக்கின் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்னே கஹா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மேரே லியே லாரன்ஸ் கே பாரே மே குச் லிखना असंभव सा है. ஸோ லாரன்ஸ் பற்றி என்னால் எழுதுறது அப்படின்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். முझे महसूस होता, அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி சத்து பர் பைட்னி வாலி கௌரையா, கௌரையானா ஸ்பேரோன்னு அர்த்தம். என்னுடைய வீட்டுக்கு மேலே ரூஃபில் உட்காந்துருக்கிற அந்த ஸ்பேரோஸ் இருக்குல்லையே அந்த பேர்ட்ஸ் வந்து லாரன்ஸ் के बारे में ढेर सारी बातें जानती है. ஸோ என்னை விடையும் லாரன்ஸை பற்றி அந்த ஸ்பேரோக்கு நிறையா விஷயங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முझसे ही ज़्यादा जानती है, ஸோ என்னை விடவும் நிறையா விஷயங்கள் அதுக்கு தெரியும். वो सचमुच इतना खुला खुला और सादा दिल आदमी था. ஸோ லாரன்ஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான குலா சிம்பிளான, அதே மாதிரி சாதா தில் ரொம்ப சிம்பிளான ஓப்பனப்பான ஒரு மனுஷன் தான் அவர். मुमकिन है லாரன்ஸ் मेरी रंगों में मेरी हड्डियों में समाया हो. ஸோ பாசிபிள் வந்து லாரன்ஸ் என்னுடைய மனசில் இருந்திருக்கலாம், என்னுடைய ஹட்டியோ அப்படின்னா போன்ஸ் இருக்கு, ஸோ போன்ஸ் என்னுடைய உயிரில் இருந்திருக்கலாம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. लेकिन मेरे लिए कितना कठिन है उसके बारे में अपना अनुभवों को शब्दों का जामा पहनाना. அவர் என்னோட லைஃப் பார்ட்னராக இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்பவும் கட்டினா எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா அவரை பற்றின அனுபவங்களுடைய வேர்ட்ஸாக எழுதுறது அப்படின்றது எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம். मुझे यकीन है मेरी छत पर बैठी गौरैया उसके बारे में और हम दोनों ही के बारे में मुझसे ज़्यादा जानकारी रखती है. ஸோ எனக்கு என்ன யக்கீன் நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு மேலே ரூஃபில் இருக்கிற அந்த ஸ்பேரோஸ் வந்து என்னை பற்றியும் அவரை பற்றியுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் நேச்சரை எவ்வளோ லவ் பண்ணார் அப்படின்றது நம்ம இந்த பேராகிராஃபில் தெரிஞ்சுக்கலாம். जटिल प्राणियों के लिए सालिम अली हमेशा एक पहले बने रहेगा. ஸோ ஜட்டில் பிராணியோனா காம்ப்ளெக்ஸ் கிரியேஷன்ஸ், இந்த மாதிரி பேர்ட்ஸு அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தே ஆர் காம்ப்ளெக்ஸ் கிரியேஷன்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கிரியேஷன்ஸ்க்கு சாலிம் அலி வந்து எப்பயுமே ஒரு பெஹலி அப்படின்னா இனிஷியேட்டர், ஒரு மோஸ்ட் பர்சனாக அவர் தான் இருக்கார். बचपन के दिनों में उनकी एयरगन से घायल होकर गिरने वाली नीलकंठ की वह गौरैया सारी जिंदगी उनके खोज के नए नए रास्तों की तरफ ले जाती रही. அவருடைய சைல்ட்ஹுட் டேஸில் அவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஏர் கன்னால் ஒரு நீலேகண்ட் ப்ளூ த்ரோட் உடைய ஒரு ஸ்பேரோ வந்து அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் காயல் ஹோக்கர் கிர்னேவாலி, அதில் ஊண்டாகி கீழே விழுந்திருக்கு ஒரு பேர்டு. அந்த பேர்டு தான் அவருடைய ஜிந்தகி உன்கி கோச் கே நயே நயே ராஸ்தே கி தரஃப் லே ஜாத்தி ரஹி. ஸோ அந்த பேர்ட்னால அவரோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா புது பேர்ட்ஸை வந்து சர்ச் பண்ணி அந்த வழியிலேயே அந்த பேர்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிந்தகி கி ஊஞ்சாயி மே உன்கா விஸ்வாஸ் ஏக் ஷன் கே லியே பி டீகா நஹி. லைஃப்பில் உயரத்தை அடையணும் அப்படின்ற அவருடைய விஸ்வாஸ், அவருடைய கான்ஃபிடென்ஸில் அவர் ஒரே ஒரு மூமெண்ட்டு கூட டீகா நஹினா நம்பிக்கையை இழக்கலை, அவர் வந்து ஷேக் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அவர் அதுலேருந்து வெளியே வரலைன்னு அர்த்தம். லாரன்ஸ் கி தரஹ் நைஸ்கிரிக் ஜிந்தகி கா பிரதிரூப் பன் கயே தே. சாலிம் அலி ஜியும் லாரன்ஸை மாதிரியே நைஸ்கிரிக் ஜிந்தகி அப்படின்னா இந்த நேச்சுரல் லைஃப்பில் வந்து பிரதிரூப் பன் கயே மீன்ஸ் இவரும் ஒரு மாடலாக இருக்கிறாரு. லாரன்ஸ் மாதிரியே இவரும் நேச்சரை ஃபாலோ பண்ணுற பீப்புளாக இருக்காங்க. सालिम अली प्रकृति की दुनिया में एक टापू बनने की बजाय अथाह सागर बनकर उभरे थे. ஸோ சலீம் அலி ஜி இந்த நேச்சரில் பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படின்ற இந்த உலகத்தில் டாப்புனா ஐலாண்டுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஐலாண்டு பண்ணுறதுக்கு பதிலாக பச்சாயே மீன்ஸ் இன்ஸ்டன்ட், ஸோ அதுக்கு பதிலாக அவர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்தாஹு சாகர், அத்தாஹு மீன்ஸ் அன்ஃபார்த்தபிள், ஸோ ரொம்ப என்ன ஆழம் தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒரு கடல் மாதிரி ஆயிட்டார். ஜோ லோக் உன்கே भ्रमणशील स्वभाव और उनकी यायावरी से परिचित है उन्हें महसूस होता है कि वो आज भी पक्षियों के सुराग में ही निकले हैं और बस अभी गले में लंबी दूरबीन लटकाए अपने खोजपूर्ण नतीजों के साथ लौट आएंगे.
உன்கே பிரமன்ஷீல் ஸ்வபாவ் அப்படின்னா இட்டினரண்ட் அர்த்தம். அதாவது பயணம் செல்பவர், ஒரு இடமா விசிட் பண்ணி அங்கே இருக்கிற பக்ஷி பற்றியும் நேச்சர் பற்றியும் தெரிஞ்சுக்கிறவர். ஜோ லோக் உன்கே பிரமன்ஷீல் ஸ்வபாவ் அவர் உன்கி யாயாவரினாலும் அதே தான் அர்த்தம், பயணம் செல்பவர்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அந்த இட்டினரண்ட் ஹேபிட் இருக்கிறவங்க, அதை தெரிஞ்சவங்க, அவருடைய அந்த ஹேபிட் தெரிஞ்சவங்க உன்ஹே மஹசூஸ் ஹோத்தா ஹே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்த பிறகு கூட ஆஜ்பி பக்ஷியோங்கே சுராக்னா க்ளூன்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த வழியில் வந்து இவரும் இருக்கிறாரு அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. அவர் பஸ் அபி கலே மே லம்பி தூர்பீன் லட்காயே அப்னே கோஜ்பூர்ண நதீஜம். ஸோ இன்னும் அவர் வந்து அவருடைய கலைனா கழுத்தில் ஒரு லம்பி தூர்பீன்னா டெலஸ்கோப், ஒரு பெரிய டெலஸ்கோப்பை போட்டுக்கிட்டு அப்னே கோஜ்பூர்ண நதீஜம், அவருடைய அந்த சர்ச்சில், கோஜ்பூர்ட்ட நதீஜம்னா அவருடைய அந்த சர்ச், அந்த தேடுதலில் இன்னும் அவர் இருக்கிறாரு அப்படின்றது அவரை தெரிஞ்ச மக்களுக்கு தெரியும். ஜப் தக் ஓ நஹி லவுட்தே क्या उन्हें गया हुआ मान लिया जाए. ஸோ எப்போ வரைக்கும் அவர் திரும்ப வரலையோ, இந்த மாதிரி சர்ச்சில் இருக்கிற அந்த மனுஷன் எப்போ வரைக்கும் திரும்ப வரலையோ அப்போ நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவர் இறந்துட்டார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேரி ஆங்கோ நம் ஹே சலீம் அலி தும் லவுட்டேகேனா. ஸோ இவர் அபின் உசைர்ஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி ஆங்கே நம் ஹே. ஸோ இவரை பற்றி இவ்வளோ எழுதுனதும் இவரோட கண்கள் எல்லாமே ஈரமாயிடுச்சு, அந்த ஈரத்தன்மை வந்துருச்சு, அவருக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. சலீம் அலிஜி தும் லவுட்டேகானா, நீ திரும்ப வரமாட்டியா அப்படின்ற மாதிரி இவரோட இந்த ஆர்டிக்கலை அவர் முடிச்சிருக்காரு. ஸோ சில்ட்ரன் சலீம் அலி ஜி பற்றின நல்ல ஒரு லெமெண்டேஷன் எஸ்ஸே பார்த்தோம். இந்த லெசனில் ஜாபீர் ஹுசைன் ஜியினுடைய எழுத்துக்களோட திறமையும் பார்த்தோம், அதே மாதிரி சலீம் அலி ஜி நேச்சரை எவ்வளோ விரும்பினார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.